அமரன் இந்த படத்தோட டீசரை நீங்க பார்த்திருப்பீங்க. சிவகார்த்திகேயனோட பர்த்டே முன்னிட்டு இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. டீசரோட ஒரு ஃப்ரேம்ல கூஸ் பம்ப் ஆகுறது வேற, ஆனா டீசரோட ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் கூஸ் பம்ப் ஆகுறோம் அப்படின்னா அது இந்த டீசர் தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ, சிவகார்த்திகேயன் அவர்கள் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹைப்பான்னு கேட்டீங்கன்னா, மக்களே இந்த படத்துல நடிச்சிருக்கவங்களை பத்தி பார்க்காதீங்க, இந்த படத்தோட பிளாட் இருக்குல்ல அதை வச்சு பாருங்க. ரியல் ஸ்டோரிங்க. இது முழுக்க முழுக்க ரியலா வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்காருல, அவரை பத்தின கதை. முகுந்த் வரதராஜன் அவர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டோம். நம்ம இந்திய ராணுவத்தோட பில்லரா திகழ்ந்தவர். நம்ம சென்னையில இருந்து போனவர் தான். அப்பேற்பட்ட அந்த ஹீரோவோட பேர் இருக்கு பாத்தீங்களா, அதை பிளாட்டா வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு. அமரன் டைட்டிலே தெரிஞ்சிருக்கும், சாவே இல்லாதவன் அர்த்தம். நம்ம ராணுவ வீரர்களை கடவுளுக்கு இணையா போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அது சார்ந்து ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா நான் பர்சனலா நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வேற யாரும் இல்ல, நம்ம கமல்ஹாசன் சார் தான். அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுத்துட மாட்டார். அவரே படத்தை தயாரிச்சு இயக்கி நடிக்கிறதா இருந்தா கூட தீவிரவாதம் அப்படின்ற விஷயம் உள்ள பிளாட்டா, கோர் பிளாட்டா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துல ராணுவ வீரர்னு சொல்லிட்டேன், பயங்கரவாதிகள் உள்ள எல்லாமே இருப்பாங்க. சோ கமல் சார் இப்ப ப்ராஜெக்டை கையில் எடுக்க பின்னாடி இந்த காரணமும் இருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். இந்த படத்துக்கு இசை நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். டீசர்ல எந்த அளவுக்கு காட்சிகள் பேசிச்சோ அதுக்கு இணையா இசையும் பேசிச்சு. இந்த டீசர்ல முதல் 2 ஃப்ரேம்லயே நமக்கு படத்தோட அந்த போக்கு இருக்குல்ல, அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. பயங்கரவாதினா யாரு, நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் யாரு அப்படின்றத 2 ஃப்ரேம்ல டயலாகே இல்லாம நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் பாருங்க, குழந்தைங்க கையில துப்பாக்கியை கொடுத்து பாக்குறானுங்க பயங்கரவாதிகள். அப்படியே அந்த ஃப்ரேம் பாருங்க, குழந்தைங்க கையில சாக்லேட்ஸை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ராணுவ வீரர்கள். இந்த 2 போட்டோஸ்க்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு, நிறைய புரிதல் கண்டிப்பா மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசர்ல சில டயலாக்ஸ் வருங்க. அதுல குறிப்பா இன்ஃபான்ட்ரி, காலாட்படைன்னு தமிழ் சொல்லுவோம். இதை சார்ந்து அங்கங்க நம்ம டயலாகை கேட்க முடியுது. அப்புறம் காஷ்மீரோட ஷோபியான் பகுதி இருக்குல்ல, அதை சார்ந்த சில வார்த்தைகளையும் டயலாக நம்மளால கேட்க முடியும். இதே டீசர்ல சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, டீசர்ல இங்க வர டயலாக்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே நிஜத்துல நாம ரத்தமோ சதியமா பாத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். நம்ம இந்திய ராணுவத்துக்கு 3 படைகள் இருக்குல்ல, கப்பல் படை, விமானப்படை, 3வது ஒன்று இருக்கு பாருங்க தரைப்படை, அதுதான் காலாட்படைன்னு சொல்லுவோம், இன்ஃபான்ட்ரி. இந்த எல்லைகளை பாதுகாக்கிற வேலை தரை சார்ந்து ஃபுல்லா இருக்கட்டும், எங்கன்னா தரை சார்ந்து ஃபுல்லா ஆபரேஷனை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் செய்யறது இந்த இன்ஃபான்ட்ரி தான். அப்பேற்பட்ட இன்ஃபான்ட்ரியை சேர்ந்த ஒருத்தரா தான் இந்த படத்தோட புரோட்டகனிஸ்டான சிவகார்த்திகேயன் அவர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அவரோட கேரக்டர் டிசைன் சொல்றேன். அடுத்து இந்த ஃப்ரேம் பாருங்க. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ராணுவத்தில் இருக்க வீரர்கள்லாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பதாகைகளை பிடிச்சபடியே சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. காஷ்மீர் அப்படின்னாலே எப்பேற்பட்ட களம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிளாக்கு கீழே இருக்க இந்த இடத்த பாருங்க, 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் ராஜ்பூத் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு பின்னாடி ஒரு மாதிரி ஒபாசிட்டி ரொம்ப கம்மியா ஒருத்தரோட போட்டோ தெரியுதுல, யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மன்மோகன் சிங் அவர்கள். எதுக்காக இந்த டீசர்ல மன்மோகன் சிங்கோட போட்டோ பேக்டாப்ல வரணும், இந்த கேள்வி வருதுல மனசுல. மக்களே, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அப்படியே ஒரு பேர்ல கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா அது இந்த நேம் தாங்க. இந்த டீசர்ல சிவகார்த்திகேயன் அவர்களோட சீருடையில இருக்கிற பேர் தான் முகுந்த் வி அப்படின்றது. முகுந்த் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இது வரைக்கும் டீசர் சார்ந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் நிஜம் சார்ந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த டீசர் கொடுக்கிற அழுத்தம் உங்களுக்கு தெளிவா புரியும். இட் மீன்ஸ் டீசரை நீங்க பார்த்ததெல்லாம் கற்பனை கிடையாது, எல்லாமே உண்மை. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது ரத்தமும் சதையும் கலந்த ஒரு நிஜ கதை தாங்க. முகுந்த் வரதராஜன் அப்படின்ற ஒரு மாவீரனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நம்புறேன். ஒட்டுமொத்த தேசமும் சல்யூட் பண்ண ஒரு வீரர் தான் முகுந்த் அவர்கள். கடந்த 2013 வருஷம் இந்த காஷ்மீரோட யாச்சு குகன் அப்படின்ற ஆப்பிள் தோட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த பகுதியில அல்தாஃப் பாபா அப்படின்ற ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஒரு தீவிரவாதி உள்ள புகுந்துடுறான். இந்திய ராணுவத்தோட 44 ராஷ்டிரிய ரைபிள் படம் இருக்குல்ல, டீசர்ல சொன்ன பாருங்க, அதே ரைபிள் படம் தான். இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. 2 தரப்புல இருந்தும் கடுமையான துப்பாக்கி சண்டை முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. அல்டாஃபோட துப்பாக்கியில இருந்து தோட்டாக்கள் சிதறியபடியே இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஒரு ஓரமா நின்று கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை தோட்டாக்கள் வெளியே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவரோட தலைமையில ஒரு பெரிய இந்திய ராணுவ துருப்பை அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சீஃபோட கமாண்ட் கிடைச்சதும் நாம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சீஃப் அவ்வளவு சீக்கிரம் கமாண்ட வெளியிடலங்க, வெயிட் பண்ண சொன்னாரு. இருங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் தாக்கலான்னு. நம்ம ஆளுக்கு ஒரு நண்பரா இருந்தாருங்க, அவர் பேரு விக்ரம். அவரே அதே படையில சிப்பாயா இருந்தவர். இந்த விக்ரமுக்கு நம்மால் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, ஒரே ஒரு புல்லட் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, அதையும் அவன் சுட்டு முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒட்டு மொத்தமா களமிறங்கி அடிச்சு எடுப்போம் அப்படின்றாரு. சொன்ன மாதிரி அந்த ஒரு புல்லட், கடைசி புல்லட்டையும் அல்டாஃப் வீணாகிட்டான். இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆட்கள் உள்ள இறங்குறாங்க, அந்த பயங்கரவாதியை சுட்டு கொள்றாங்க.
கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட, இட் மீன்ஸ் கால்குலேஷன் தப்பா இருந்தா கூட, அல்தாஃபோட தோட்டாக்கள் எல்லாமே நம்ம ராணுவ வீரர்கள் உடம்ப படம் பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட விஷயம் நடக்காம இருக்க காரணமே அந்த ஒரு மூளை சொன்ன பாத்தீங்களா, அந்த மூளை தான். இப்படி சமயோஜிதமா செயல்பட்டு ஓரமா நின்று வேடிக்கை பாக்குறவர் இவரு நினைச்சிடாதீங்க. அவர் முதுகு பகுதியில மிகப்பெரிய தோட்டா காயமே இருக்கும், குண்டு தொடச்ச காயம். அதை ஒரு வழியை ஆபரேட் பண்ணி எடுத்து உயிர் போயிச்சு வந்தாருங்க. அவர் விடுமுறைக்காக வீட்டுக்கு வருவார். அப்ப அந்த சுமை தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது வரைக்கும் வீட்டுல சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும் போது வீட்டுல இருக்கவங்க பாத்துருக்காங்க பின்னாடி தோட்டா காயம் இருக்குன்றத. அவர் அவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்காரு குடும்பத்துக்கிட்ட. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன ஆபரேஷன் போயிருந்தோம், அப்ப இது போல சின்ன அடிபடுச்சுன்னு சொல்லிட்டு. கண்ணு வெடி இருக்குல்ல, இதுல கால் வச்சு தப்பினவங்க எண்ணிக்கை ரொம்ப 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 ரேர். நீங்க படத்துல பாக்குற மாதிரிலாம் கால் அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சில வேலைகளை பண்ணி கால் எடுத்துட்டா நாம வெடியில இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பிராக்டிகலா உண்மையே கிடையாதுங்க. ஆனா அப்பேற்பட்ட கண்வெடி மேல கால் வச்சோம் இந்த மனுஷன் உயிர் தப்பிருக்காருன்னா எப்பேற்பட இருந்திருப்பாருன்னு பாருங்க. கேம்ப்ல செம ஜாலியான ஒரு பர்சனுங்க. பெரிய ஆபீசரு, நீ எனக்கு கீழே இருக்குன்னா நான் இப்படிதான் பார்ப்பேன், அதெல்லாம் கிடையாது. செம ஃபன் பண்ற ஒரு பர்சன். இவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. தெரியுதாருல, இவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நடிகர் மாறவன் இருக்காருல, அவரை மாதிரியே இருப்பாரு. இதனால இன்னொரு கேம்ப்ல எல்லாருமே மேடின்னு பேரே வச்சுட்டாங்க. இவரோட உண்மையான பேரை மறந்துட்டு மேடி தான் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கூட சர்வீஸ்ல இருக்கிற நம்மளோட ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, ரேங்க் எல்லாம் பாக்குறது கிடையாது அவங்களுக்கு. யாருன்னா ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னாலும் நைட்டு 12 மணிக்கு கேக்கும் கையுமா வந்து நிக்கிற முதல் ஆளு இவர் தாங்க. நான் அதர் தென் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள். அவரை பத்தி தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு அழகான குழந்தைங்க நம்ம முகுந்த் வரதராஜன் அவர்கள். 1983 வருஷம் ஏப்ரல் 12 கேரளாவோட கோழிக்கோடு இருக்குல்ல, அங்க பிறக்கிறாரு. இவரோட பள்ளி படிப்பும் சரி, கல்லூரி படிப்பும் சரி, முழுக்க நம்ம சென்னையில தான். நம்ம தாம்பரம் இருக்குல்ல, அங்க இருக்க MCC கல்லூரியில தான் இவர் முதுகலை படிச்சு முடிக்கிறாருங்க. இவர் இளங்கலை படிச்சது பாத்தீங்கன்னா பிகாம், இதை தொடர்ந்து ஜேர்னலிசம். இவருக்கு அது வரைக்குமே பாத்தீங்கன்னா லைஃப்ல தான் ஒரு ராணுவ வீரரா மாற போறான் அப்படின்ற எண்ணம் பெருசா கிடையாது. ஆனா கல்லூரி படிப்பின் போதுதான் இவருக்கு அந்த எண்ணம் பெருசா மனசுக்குள்ள வந்திருக்கு. நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ராணுவ வீரர்களா இருக்காங்களே, நாமளும் இதுக்காக ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று பாத்தீங்கன்னா, முகுந்த் அவர்களோட அப்பா இருக்கார்ல வரதராஜன் அவர்கள், அவருக்கு ராணுவத்துல சேவையாற்றணும் அப்படின்ற ஆசை பெருசா இருந்திருக்கு. பட் எல்லாரோட கனவும் கை கூடாதுல, அது போலதான் வரதராஜன் அவர்கள் கனவும் கை கூடல. சோ தனக்காகவும் சரி அப்பாவுக்காகவும் சரி நாம ராணுவத்துல சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஓட்டியே இருக்குல்ல, அங்கதாங்க ஆபீஸ்ல ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதுல பயிற்சியை முடிச்ச கையோடு நம்ம இந்திய ராணுவத்துல அதிகாரியா உள்ள போனாரு. 2006 வருஷம் ராஜ்பூத் ரெஜிமெண்ட்ல லெப்டினண்டா உள்ள போறாரு. 2008 கேப்டனா பதவி உயர்வு பெறுறாரு. மோநகர் காவல்பட பள்ளி இருக்குல்ல மத்திய பிரதேசத்துல, இங்க ஒரு சர்வீஸ் பண்றாரு. அப்புறம் லெபனானுக்கு நம்ம ஐநா சார்ந்து அமைதி படம் அனுப்பப்படுதுல, அந்த பீஸ் போர்ஸ்லயும் நம்ம முகுந்த் அவர்கள் இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேல 44 ராஷ்டிரிய ரைபிள் படம் இருக்குல்ல, இதோட பில்லராவும் திகழ்ந்திருக்காரு. கடந்த 2012 வருஷம் இந்த ஜம்மு காஷ்மீரோட ஷோபியான் பகுதி இருக்குல்ல, இதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே பதட்டம் எப்பவுமே நிரம்பி வழிகிற சில பகுதிகள்ல இந்த ஷோபியான ஒண்ணு. அப்பேற்பட்ட பகுதிக்கு மேஜரா உள்ள போறாரு நம்ம முகுந்த் அவர்கள். இதுக்கு பிற்பாடு இவரோட தலைமையின் கீழே நம்ம ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு சேவையை இன்னும் அதிகப்படுத்தி பண்ண முடியுமோ நாட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். 2013 ஒரு பயங்கரவாதிய நம்ம முகுந்த் அவர்கள் காத்திருந்து போட்டு தரலாம்னு சொன்ன பாத்தீங்களா, கடைசி தோட்ட வெளியே வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் இறங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு. அது நடந்தது இப்போ 2013. அந்த பயங்கரவாதி அல்தாஃப் கொல்லப்பட்ட பிற்பாடு அவன் கிட்ட இருந்து சில பொருட்களை நம்ம முகுந்த் தலைமையில் ராணுவ வீரர்கள் சீஸ் பண்றாங்க. அது முக்கியமான ஒரு லெட்டர் இருந்திருக்குங்க, கோட் வேர்ட்ஸ் அடங்கின ஒரு லெட்டர். அந்த லெட்டரை டீகோட் பண்றதுக்காக இந்த டெக்னிக்கல் குரூப் இருப்பாங்க நம்ம ராணுவத்துல, அந்த விங்கு கிட்ட சப்மிட் பண்றாரு நம்ம முகுந்த் அவர்கள். சப்மிட் பண்ணவர் தொடர்ந்து நாள் கணக்குல அப்டேட் கேட்டுட்டே இருந்திருக்காரு. அதுல ஏதாவது இருக்கா, ஏதாவது அடுத்து நாசம் பண்ற பிளான் பண்ணிருக்காங்களா, ஏதாவது இருக்கான்னு தொடர்ந்து கேட்டே இருந்திருக்காரு. இப்படியே சில மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குங்க. ஒரு வழியா அந்த லெட்டர் டீகோட் பண்ணப்படுது. அதுல என்ன தெரியுமா தகவல் இருந்திருக்கு, ஷோபியான்ல ஒரு வீட்ல பயங்கரவாதிகள் தங்கி இருக்க விஷயம் உறுதி செய்யப்படுதுங்க. மேஜர் முகுந்த் அவர்கள் காதுகளுக்கு இந்த தகவல் போகுது. அவ்வளவுதான், இதுக்குதானே முகுந்த் அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஆபரேஷன் ஆரம்பிச்சாரு. அந்த ஷோபியான் பகுதியை முதல்ல ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிச்சு அங்க அந்த பயங்கரவாதிகள் தங்கி இருக்க வீட்டையும் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. 2014 வருஷம் ஏப்ரல் 25 இது நம்ம மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம். ஏன்னா முகுந்த் அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்ச நாள் இதுதாங்க. இவரோட வாழ்க்கையை மையமா வச்சு அமரன் படம் வருது அப்படின்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மேபி சிவகார்த்திகேயன் கேரக்டர் இல்லாம போகலாம். என்ன சொல்ல வரும் புரிஞ்சிருக்கோம் நம்ம. இந்த நாள் என்ன ஆகுது, இந்த ஷோபியான்ல பயங்கரவாதிகள் இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுச்சா, நம்ம முகுந்த் தலைமையிலான படையினர் கிளம்பி அங்க போறாங்க. போறவங்க அங்க ஒரு வீடு மட்டும் இருந்திருந்தா இறங்கி பட்டுன்னு அடிச்சு முடிச்சு வந்திருப்பாங்க, கனரக ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு குடியிருப்பை சுத்தி நிறைய வீடுகள் இருந்திருக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு
சமயோஜிதமா வழக்கம் போல செயல்பட ஆரம்பிச்சாரு நம்ம முகுந்த். நாம இது போல பொதுமக்கள் உயிர் சார்ந்து கரிசனப்படுவோம், ஆனா பயங்கரவாதிகள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே. நம்ம வீரர்கள் அங்க வர விஷயம் தெரிஞ்சதுமே பொட்டுன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சில மக்கள் இருக்காங்க, யார் இருக்கா எதுவுமே பார்க்கல, பயங்கரவாதிகள் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல முகுந்த் அவர்கள் பதட்டப்படலைங்க, பொறுமை காத்தாரு. இப்படியே பொறுமை காத்து ஆப்போசிட்ல இருக்கவங்க சுட்டிட்டே இருக்காங்களே, அவங்க துப்பாக்கியில தோட்டாங்களும் தீர ஆரம்பிக்கல. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் முகுந்த் அவர்கள் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நெருங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இருட்டிடும். இருட்டின பிற்பாடு அங்க இருக்க பயங்கரவாதிகள் தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது நமக்கே தெரியுதுன்னா முகுந்த் அவர்களுக்கு தெரியாம இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நாம தாமதிக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த கையில் இருந்த தோட்டாக்கள் குறைஞ்சிருக்கும், மக்கள் அலர்ட்டாகி அங்கங்க ஓடி இருப்பாங்க, இப்ப இடம் ஃப்ரீயா இருக்கும், இப்ப இறங்கலாம்னு சொல்லிட்டு அவரு பிளஸ் அவர் கூட அவரோட ஃப்ரெண்டு சொன்ன பாருங்க, சிப்பாய் விக்ரம், இவங்க மட்டும் போறாங்க. கையில AK-47 துப்பாக்கி, 2 பேர் போறாங்க உள்ள. எந்த அளவுக்கு தைரியம், எந்த அளவுக்கு ப்ராப்பர் பிளானிங் இருந்தா 2 பேர் உள்ள போயிருப்பாங்க பாருங்க. ஏன்னா நம்ம வீரர்கள் நிறைய பேர் உள்ள போயிட்டு மனித வெடிகுண்டுகள் உள்ள இருந்தா எல்லாரோட உயிர்களும் கேள்விக்குறிதான். சோ இதுக்காக தான் போனா என் உயிர் முதல்ல போகணும்ட்டு இப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க, போனா என் உயிர் போகணும்ட்டு முன்னாடி போயிருக்காருங்க. போனவரு ஒரு கிரனேடை வச்சு ஒரு பயங்கரவாதியை பிடிச்சிட்டாரு ஒரு வழியா. இந்த பயங்கரவாதியை பிடிச்ச அதே நேரம் முகுந்தோட கண்ணுல அந்த முக்கியமான நபர் ஸ்பாட் ஆயிட்டான். யாரை தேடி வந்தாங்களோ அந்த நபர் இருக்கிற இடத்தையும் முகுந்த் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல என்ன ஆகுது, முகுந்தோட நண்பர் இருக்காருல சிப்பாய் விக்ரம், அவரோட கழுத்துலயும் தாடையிலையும் துப்பாக்கி தோட்டா தொலைக்கிறீங்க. நண்பனை கண்ணு முன்னாடி இழந்துட்டாரு முகுந்த். அதுக்கப்புறம் உச்சகட்ட வெறிங்க, ஏற்கனவே நாட்டை காப்பாற்றணும்ன்ற அந்த ஒரு வெறி, இன்னொரு பக்கம் நண்பனை கண்ணு முன்னாடி இழந்திருக்காரு அந்த வெறி. உச்சகட்ட கோபத்துல இருந்த முகுந்த் சரமாரியா சுட ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில் அந்த பயங்கரவாதி ஒருத்தர் சொன்ன பாருங்க, ஸ்பாட் பண்ணப்பட்டவன், அவன் அங்க சுட்டு கொல்லப்பட்டான். மக்களை காத்த ரட்சகன்னு முகுந்த் அவர்களை அங்கிருந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. முகுந்த் அவர்கள் இந்த கான்ஃபிளிக்ட் முடிகிற அந்த தருவாயில கேம்புக்கு ஒரு தகவலை சொல்றாருங்க. ரொம்ப மன வருத்தத்தோட அந்த தகவல் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன அங்க நடக்கிறதா இருந்தாலும் கேம்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த முறை சார்ந்துதான் இது நடந்துருந்துச்சு. இது போல அந்த அல்தாஃப் வானியை கொண்டுட்டோம், அந்த பயங்கரவாதி பேர் இதுதான், அவனை கொண்டுட்டோம், ஆனா துரதிருஷ்டவசமா விக்ரம இறந்துட்டோம் அப்படின்னு அந்த வலி மிகுந்த வார்த்தைகளை முகுந்த் அவர்கள் கேம்புக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, இந்த செகண்ட் வரைக்குமே அவர் உடம்புல ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த வழியோடவே இந்த தகவலை வெளியே கடத்திட்டு வந்தாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா முகுந்த் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. அவரே வராரு, அங்க இருந்து வந்து அவர் கொஞ்ச நேரத்துல மயக்க மூடி கீழே விழுறாருங்க. அதுக்கப்புறம் அவரை சோதனை பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது, உடம்புல 3 தோட்டா. ஸ்ரீநகர் 92 பேஸ் மருத்துவமனை இருக்குல்ல, இதை நோக்கி முகுந்த் அவர்கள் அழைச்சிட்டு போக போறாங்க. ஆனா பேட் லக், போற வழியிலேயே முகுந்தோட உயிர் பிரிஞ்சிருச்சு. நமக்காக முகுந்த் வீர மரணம் அடைஞ்சாருங்க. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு சத்தியமா யாருமே மறந்திருக்க மாட்டோம். நாங்க கண்டிப்பா மறந்திருக்க வாய்ப்பே இல்லை ஜேர்னலிஸ்ட்லாம். ஏன்னா அப்ப நாங்க ரொம்ப உணர்ச்சி பெருக்கோடு கவர் பண்ண சில ஈவெண்ட்ஸ்ல இதுவும் முக்கியமான ஈவெண்ட். இது தெரியுறாங்களே, இவங்கதான் முகுந்தோட மனைவி. பக்கத்துல ஒரு குழந்தை தெரியுறாங்களே வெள்ளை உடையில, அவங்கதான் முகுந்தோட பொண்ணுங்க. இறுதிச் சடங்கு நடக்குது, எல்லாரும் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட வீர சாகசங்கள் இது, எல்லாரும் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய தேசிய கொடி அவரோட சவப்பெட்டி மேல சொல்லும் போதே கூஸ்பம்ப் ஆகுது. இப்பேற்பட்ட மரியாதை அங்க செலுத்தப்பட்டு இருக்கு. அப்ப இவரோட மனைவி இருக்காங்களே, அவங்க பேரு இந்து, காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான். அவங்க அழல, சுத்தி இருக்கவங்களுக்கு சரியா புரியல என்ன அழாம இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்ன விஷயம் தாங்க ஹைலைட். என்னோட கணவருக்கு நான் அழுதா பிடிக்காது, நான் செத்தா நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டுக்காக சாகிறத அவர் பெருமையா கருதினார்னு அவங்க சொன்னாங்க. இந்த விஷயம் அங்க இருக்கவங்க தெரிஞ்ச பிற்பாடுதான் இப்பேற்பட்ட குடும்பம் அப்படின்னு அந்த குடும்பம் சார்ந்து எல்லாம் புகழ் பாட ஆரம்பிச்சாங்க. அந்த பாப்பா பத்தியும் சொல்லி ஆகணும். அந்த பாப்பா பேரு ஆஷியா, முகுந்தோட மகள். இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, அப்பா தூங்கிட்டு இருக்காரு, துப்பாக்கி சத்தம் கேட்டுடுச்சுன்னா அப்பா முடிச்சிடுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையில அந்த குழந்தை அங்க விளையாடிட்டு இருந்துச்சுங்க, துள்ளி குதிச்சு. இப்பேற்பட்ட சினாரியாவும் அங்க பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. 31 வயசுல எப்பேற்பட்ட தியாகம் பாத்தீங்களா. இந்த ரியல் ஸ்டோரியை தான் நாம அமரன் அப்படின்ற படத்துல ரியல் ஸ்டோரியா பார்க்க போறோம். மேஜர் முகுந்த் அவர்களுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்ட விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? மறைவுக்கு பிற்பாடு இந்திய தேசிய கொடியோட மையமே எதுங்க, அசோக சக்கரம். அது விருதா கிடைக்குதுன்னா இதுலயே புரிஞ்சிருக்கும் நம்ம நாடு எப்பேற்பட்ட ஹீரோவை மிஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. 2015 வருஷம் நடந்த குடியரசு தின விழா இருக்குல்ல, அந்த விழாவில தான் முகுந்த் அவர்கள் மனைவி இந்து அந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. அன்பார்ந்த மக்களே, நாமெல்லாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுவும் இல்ல, மனவினாவும் எதுவும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷலா சொல்லணும்னா நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க. தினந்தோறும் சொல்லல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களால் முடிஞ்சா நினைச்சு பாருங்க. ஒரு மேஜர் முகுந்த நம்ம இழந்ததான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆயிரக்கணக்கான மேஜர் முகுந்துகள் நமக்காக எல்லையில இப்ப வரைக்கும் பணிகள்ல உருகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லை சாமிகளை பத்தி தான் சொல்றேன்.
உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா எந்தெந்த நடிகர்கள் சார்ந்தோ ஆவாசா பேசுறது, போஸ்ட் அடிக்கிறது, ஆஹா ஓஹோ என் தலைவன் சொல்லி கொண்டாடுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம ராணுவ வீரர்களை நினைவு கூறுங்க. அதை விட நம்மளால பெரிய ட்ரிபியூட் செலுத்த முடிஞ்சா இன்னும் சிறப்பு. அட்லீஸ்ட் முடியலன்னா இதையாச்சும் பண்ணுங்க. மேஜர் முகுந்த் அவர்கள் ஸ்டோரியை இந்த அமரன் படம் ஏந்தி வருதுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகரிச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இந்த படம் கூட ஃபுல்ஃபில் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் ஸ்டோரி சொல்றப்ப பல பேர் உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க, இப்படிலாம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு. அப்ப ரியல நம்ம பாக்குறப்ப மாறுதல்கள் பெருசா இல்லாம இருக்கணும். பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.